15, 16, 17 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். God அங்க இருந்தாரு. இரண்டாவது வேர்டு என்ன சொல்ற? ஒரே ஒரு வேர்டு தான். நீ எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்கவே. என்ன ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு சொல்றாரு? நான் சொல்ற வார்த்தையின்படி வாழ்ந்துட்டீங்க, என் வசனத்துக்கு என்ன சொல்லுதோ அப்படியே கீழ்படுத்திட்டீங்கன்னா என் சத்தம் உங்களுக்கு கேட்கும், என் சித்தத்தை நீங்க செய்வீங்க. உங்களை போட்டு நினைத்திருக்கிற நினைவை நான் ஆசைப்படுகிறேன். I will bless you. I will bless you. ஆண்டவர் சொல்றார், don't use your brain. உங்க 6 அறிவு இருக்குல்ல, பகுத்தறிவு, அதை பயன்படுத்தாத. அந்த 6 அறிவு கொடுத்ததே யாருன்னா ஆண்டவராகிய நான் தான். அந்த 6 அறிவு மேல என்னுடைய சத்தியம் ஆளுகை செய்யட்டும். அல்லேலூயா. இந்த 6 அறிவு மூளை இருக்குது, அதுக்கு உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. எனக்கு தான் உனக்கு எது கெட்டதுன்னு தெரியும். ஏன்னா நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் இந்த ஹஸ்பண்டை கொடுத்தேன், நான் தான் இந்த ஒய்ஃப் கொடுத்தேன், நான் தான் இந்த பிள்ளைகளை கொடுத்தேன், நான் தான் இந்த வேலையை கொடுத்தேன், நான் தான் இந்த வருமானம் கொடுத்தேன், நான் தான் இந்த ஊழியத்தை கொடுத்தேன். ஓவரா ஆடாத. சாலமோன் நல்ல புரிஞ்சு சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாராமல். Don't lean yourself. Not to lean on your own understanding. உன்னை நம்பாத, உன் திறமை நம்பாத, உன் பேரண்ட்ஸ் நம்பாத, உன் வேலையை நம்பாத, உன் படிப்பை நம்பாத, என் வார்த்தையை நம்பு. என்ன விசுவாசி. புசிக்காத அப்படின்னு சொன்னா புசிக்கூடாதுன்னு அர்த்தம். புருஷர்களே, உங்கள் மனைவிகள் அன்பு கூறுனா அன்புதான் கூறும். மீதி சட்டம் பேசுறது அவளை பத்தி உனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியாதா? யோ, உன் வைஃபை பத்தி தெரியும், உன்னை பத்தி. நீ ஒரு திருட்டு முடிஞ்சு, அது ஒரு மகா. நீ எல்லாம் யாருக்கெல்லாம் சொல்லாதீங்க. ஐ நோ யூ. நிறைய லேடிஸ் நான் டொனால்ட் ட்ரம்ப் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கு, உனக்கு லோக்கல் ட்ரம்ப் தான் ஒதுக்குறதுன்னு தெரியும். அதனால யாரு கொடுக்கணும்னு தெரியும். திருமண வாழ்க்கையில வெற்றியின் ரகசியம் இருக்குன்னா, கர்த்தர் கொடுத்த கணவனுக்கு 100% தோத்திரம் போடுங்க ஆண்டவர்கிட்ட. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையே. சில எனக்கு தெரியும், சில லேடிஸ் 30 வருஷம் வாழ்ந்து விடுங்க, பிரதர் இந்த ஆளுக்கு மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், உங்க 2 பேருக்கு மாட்டிக்கு நான் தான் முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நானும் 30 வருஷமா சொல்றேன், நீங்க மனம் திரும்பின்னு பார்த்தா பாஸ்டர் அனுப்புறேன், வார்த்தை அனுப்புறேன், தீர்க்கதரிசி அனுப்புறேன். கர்த்தருடைய வார்த்தையே கேட்காத ஒரு ஆளு, கீழ்ப்படையாத ஆளு, மனுஷ வார்த்தை கீழ்ப்படுவாங்க நினைக்கிறீங்க? சத்தியமா வாய்ப்பே, சத்தியமா வாய்ப்பே. சுய புத்தியின் மேல் சாயம். கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்புவிட்டு அவர் மேல் பற்றுதலாயிரு. அதனால்தான் பவுல் சொல்றாரு, நான் தரிசித்து நடவாமல், நான் மூளை அறிவிலே நடக்காமல் விசுவாசம் நடக்கிறேன்.
faith walk is a godly walk. விசுவாச வாழ்வு தான் தேவனுக்கு பிரியமான வாழ்வு. விசுவாச வாழ்வு என்ன? கர்த்தரை நம்புகிற வாழ்வு, வேத வசனம் ஏற்றுக்கொண்டு உடன்படுகிற வாழ்வு. ஆண்டவர் சொன்னாரு, நான் புசிக்காத, நீ செத்து விட்டு என்ன சொல்றாரு? நான் சாவத்துக்காக இந்த திருமண உறவுல வச்சிருக்கேன். நிறைய கப்பல் வந்து செத்துலான்னு இருக்கிறது. விசுவாசி சில பேர் தற்கொலை ட்ரை பண்ணிட்டேன், சில பேர் ஓடிலாம். எங்க ஓட போறேன்? எங்க ஓட போறேன்? சில பேர் வெட்டிலாம் இருக்கிறேன். ஆண்டவர் நினைப்பாரு, நீ வெட்டப்படுறதுன்னா நானே அடிக்கப்பட்டேன், நீ மறி கூடாது, நான் மறிச்சேன். உன் பிளேஸ் நான் எடுத்திருக்கிறேன். கம் டு மீ, வா என்கிட்ட. ஏன் உம்முன்னு இருக்கிற? நீ ஜம்முன்னு இருக்குன்னா எனக்கு ஆசை. ஆமே, நீ உம்முன்னு இருக்குன்னா எவ்வளோ இப்பெல்லாம் எனக்கு கூட்டம் டாமரும் கடுகு போட்டா கடுகு வெடிக்கும். அப்ப நான் மூன்றாவது ஊழி என்னது? ஆண்டவர் என்னெல்லாம் வச்சு வண்டி ஓட்டிங்க, அவருக்கு வேற யாரும் செட் ஆகல. அதனால என்ன மாதிரி ஆளை வச்சு வண்டி ஓட்டிங்க. அது ஒரு கிரேஸ். அல்லேலூயா. யோவான் சொல்றேன், வார்த்தைக்கு நடுங்கிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன். மேரேஜ் நல்லா இருக்குமா? ஹஸ்பண்ட் முன்னாடி நடந்துருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி நடந்து. ஒய்ஃபை போய் குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, கர்த்தர்கிட்ட போய் கிருபை. ஆமென். கிருபை. ஆதியா 3:8 பகலையும் குறிச்சி 3:7 பாருங்க. பகலையும் 8 குளிர்ச்சியான வேலை. என்னது? தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, ஒய்ஃப் மட்டும் கேட்டாங்க, அவர்கள் கேட்டார்கள். கணவன் மனைவியா கர்த்தருடைய சத்தம் கேட்கணும், கணவன் மனைவியா கர்த்தரை துதிக்கணும். நாம கணவன் மனைவியா துதிக்கிறோமோ இல்லையோ, திட்டி 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 திட்டுறோம். அவன் தண்ணி குடிச்சு கூட திட்டுற பார்த்துக்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால ஒரு குற்ற உணர்வு தான் மிஞ்சிச்சு, வெறுப்பு தான் மிஞ்சிச்சு. சமாதானம் கெட்டு போச்சு, மகிழ்ச்சி போச்சு. சொந்த மனைவி முகத்தை பார்க்க முடியாத வெறுப்பாய் போச்சு, ஹஸ்பண்ட் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு வெறுப்பாய் போச்சு. சந்தோஷமான திருமண வாழ்வு நிறைய மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரகசிய கண்டுபிடிச்சோம். கர்த்தர் தான் நம்ம உதவி பண்ணுவார். நம்ம கர்த்தர்கிட்ட மட்டும்தான் முதல்ல அடிவாங்கிட்ட, அவர்கிட்ட அடிவாங்கிறது பெஸ்ட். அல்லேலூயா. அவமானப்பட்டா கூட அவர்கிட்ட அவமானப்படுறது பெஸ்ட். அவர் அவமானப்படுத்த மாட்டார், அடிக்கவும் மாட்டார், அணைப்பார். God, Word, Holy Spirit. முப்பெரும் தெரியும். ஆமென். இப்பெல்லாம் 32 வருஷம்
அந்த ஒரு திரும்பி பார்த்தா வெட்கமாகுது, அவமானம். கர்த்தர் விரும்புகிற கணவனா இல்லையே, கர்த்தர் விரும்புகிற மனைவியா இல்லையே, கர்த்தர் விரும்புகிற ஊழியனா இல்லையே. ஊருக்கு தான் உபதேசம், வீட்டில் ஒன்று. எங்களை மாதிரி ஊழியக்காரர்கள் பருவம் போன முதல் கணக்கு எங்களுக்கு தான் கேட்கறது. ஐயா ஊருக்கெல்லாம் டீச் பண்ணல, வா உன் கதையை இப்போ பார்ப்போம். ஊருக்கெல்லாம் பேயெல்லாம் ஓட்டினல, உன் ஒய்ஃபு பேய் பிடிக்க வச்சு மகா பெரிய பேய் பாவையே நீ தான், வா முதல் ஊருக்கு ஓட்டுறது. அல்லேலூயா. ஆமா, ராத்திரி போகணும், ஒயிட் அண்ட் ஒயிட்லயே போனேன், அந்நிய பாஷையிலே இருந்தேன். வா ஹஸ்பண்ட ஒரு சர்வ மதிக்கல நீ. ஆனா ஆன்லைன்ல பேசுற, ஆஃப்லைன்ல பேசுற, சைடு லைன்ல பேசுற, மெயின் லைன்ல பேசுற, ஆனா வீட்டுல மட்டும் இதெல்லாம் கர்த்தர் என்ன பேசுற உங்களுக்கு நீங்க ஆண்டவரே மன்னி தயவு பாராட்டு.